ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறது வேணா நமக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா எப்படியாக முயற்சி செஞ்சு அவருடைய சமூகத்துக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னா நிச்சயமாக நமக்கு அற்புதத்தை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அங்கே உட்கார்ந்த உடனே சப்பானிகள், ஊனமானவர்கள், பார்வையற்றவர்கள், பேச முடியாதவர்கள், இவர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த மலையின் மேல் ஏறி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே போனார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நடக்க முடியாத ஒரு மனிதனை, கைகளும் கால்களும் செயலிழந்து போன ஒரு மனுஷனை மலையின் மேலே கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வைக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு சிரமமாய் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவரிடத்தில் கொண்டு போய் வைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அவர்களை வைத்த உடனே இயேசு அவர்களை சொஸ்தமாக்கினார். அதனாலதான் சில நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறது நமக்கு கஷ்டமா இருக்கலாம். கஷ்டப்பட்டாவது அவருடைய சமூகத்தில் போகும்போது அங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியாம ஒரு கஷ்டத்தை உங்களுக்குள்ள உணர்வீங்கன்னு சொன்னா இந்த நாள்ல எப்படியாகிலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் போவேன் என்று சொல்லி நீங்கள் போங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you.